இது இத்தனை வேலை செய்யும் என்றால் உருவாக்கினவர் எவ்வளவு பெரியவர். என்ன சொல்ல மாட்டீங்க? ஹலோ, உங்க ஏழ்மை தெரியாதா? உங்க வறுமை தெரியாதா? உங்க இல்லாமை தெரியாதா? உங்களுடைய சூழ்நிலை தெரியாதா? என்று அவர் யாரு? உருவாக்கப்பட்டவர் அல்ல. என் சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது என்பதே அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்றால் அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல. நீங்கள் நானும் உருவாக்கப்பட்டவர்கள். இருக்கிற எல்லா விதமான விஞ்ஞான அத்தனை பொருட்கள் என்னதான் ஃபாஸ்ட் வேகமாக வளருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்தில் நம்ம ரெக்கார்டு வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம், முள்ளு போட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒளிநாடா வந்துச்சு, டப்பா மாதிரி. அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு. இப்போ அதெல்லாம் போய் இப்போ பென் டிரைவர், இன்னும் சிப்பு வருது பாருங்கள். விஞ்ஞானம் ரொம்ப வேகமாக வளருது. இன்னைக்கு பிளைனுக்குள்ளேயே நீங்கள் ஒய்ஃபை இருக்குது. இன்னைக்கு ஆகாய விமானத்திலேயே ஒய்ஃபை யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, இதெல்லாம் உருவாக்கின ஒருவர் ஞானமுள்ளவராக இருப்பார். ஆனால் இது ஞானமாக இருக்கும் என்றால் உருவாக்கின அதை விட ஞானமாக இருப்பார். இரண்டாவது குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 2, இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது அவர் சொல்றாரு எல்லாம் தந்துட்டேன். 32 சாரி, அதிலே 32 இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். 22 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 23 சொல்றேன். பூமி உண்டாக முன்னே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அது கிறிஸ்து. பூமி உண்டாக முன்பே நான், கவனிங்க. அப்ப இது இந்த ஜெகோவா விட்னஸுடைய சாட்சி பொய், கத்தோலிக்க மக்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பொய். நான் எங்க இருக்கிறேன்? ஆழங்களும் ஜலங்களும் ஊற்றுக்களும் உண்டாக முன்னே இயேசு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் பாருங்க, கொஞ்சம் இன்னொரு முறை சாட்சி விரும்புகிறேன். ஆழம், ஜலம், ஊற்றுக்கள். ஹலோ, அளக்க முடியுமா? ஆழத்தை, சமுத்திரத்தை, ஊற்றுக்களை கவனிங்க. அளக்கப்பட முடியாத ஒன்றையே அளந்து வைத்திருக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்கிறது, அதற்கு முன்னே இதெல்லாம் உண்டாக்கப்படும் முன்னமே அவர் இருக்கிறார். ஹலோ, பல நேரங்கள் நம்ம இப்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பாடு நமக்கு புரியலையா? என் கஷ்டம் நமக்கு புரியலையா? என் வேதனை நமக்கு புரியலையா? என் கண் நமக்கு புரியல. அவர் சொல்றாரு, நான் இங்க இருக்கிறேன், உன்னை உருவாக்க முன்னே.